ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரிவேல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னன்னா கேரளா சத்யா ஸ்பெஷல் தக்காளி தயிர் பச்சடி அதான் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த தக்காளி ரெசிபிக்காக நான் 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்னதுன்னா கொஞ்சம் 4 எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இந்த மாதிரி அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி மாற்றிடுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சைட் டிஷ் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் ரொம்ப நிறைய தேவையில்லை, 2 பிஞ்ச் போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரம் உள்ள மிளகாத்தூள்னால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். ஏன்னா நாம் இதில் பச்சை மிளகு சேர்ப்போம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளியில் நீர்ச்சத்து நிறையவே இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாத்தையுமா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். இதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க. இது இப்போ தயிர் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டால் தான் அந்த கலர் நல்லா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு துருவின தேங்காய். 2 பச்சை மிளகு இப்படி பிச்சு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த குக்கரில் உள்ள ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறக்கலாம். பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. சின்ன பீசஸாக போட்டால் சீக்கிரமாக நல்லா வெந்துடுச்சு. கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இதை சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டு விட்டுருக்குறேன். நல்லா கிளறிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும். தேங்காய் சீரகம் எல்லாம் அடைச்சிருக்கோமே, அதோட பச்சை வாசம் போகணும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் தயிர் எடுக்கணும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 இப்போ நான் வீட்டில் உரவிட்ட தயிர் தான் எடுக்கிறேன். புளிப்பே இல்லை. நீங்கள் கடையிலேருந்து வாங்கினாலும் புளி இல்லாத தயிர் தான் நல்லது. இதுக்கு ரொம்ப புளியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் தேவைப்படும். நான் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மீதி இருந்தால் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கலாமே. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போய் அது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும்.
பாருங்கள் ஆறடிச்சு தயிர் சேர்த்துடலாம். தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்காக தான் இந்த கறியை நம்ம இந்த பச்சடி தயிர் பச்சடி நம்ம வந்து வச்சுருக்கோம். சால்ட்டு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப சேர்த்து ரொம்ப தண்ணியாகக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது இங்கே வந்து கேரளா சந்தியாக்கெல்லாம் இது ஸ்பெஷல். இந்த தக்காளி பச்சடி இவ்வளோ தயிர் மிச்சம் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து கேரளா சத்யா ஸ்பெஷல் தக்காளி பச்சடி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சீக்கிரமாக பண்ணிடலாம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தயிர் பச்சடியில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம தக்காளி தயிர் பச்சடி சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளியோட புளிப்பும் தெரியாது, உங்களுக்கு வந்து தயிரோட புளிப்பும் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சாம்பாருக்கு, வத்த குழம்பு, அதே மாதிரி இந்த காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு தயிர் பச்சடி. ஓகே, தேங்க்யூ.